ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கி, நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நம்ம ரோட்டில் பார்க்கும்போதா இருக்கட்டும், பெர்சனாக இருக்கும், கூட படித்தவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் கேட்குற கொஸ்டின், நீ வந்து என்ன யூஸ் பண்ணுற, ஃபேஸ்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் சத்தியமாக சொல்ல நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அது வந்து நான் போய் ஒன்றும் சொல்லலை. அதில் வந்து என்னென்னா, நீ சொல்லு, ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு கொஸ்டின். உண்மை சொல்லப்போனால் என் ஃபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் டேரெக்டாகவே காமிக்கிறேன், என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ பாருங்கள். என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதாவது வெயிலில் போனாக்கி இட்லி வேக வச்ச மாதிரி கண்ணமெல்லாம் செவச்சவன்னு ஆயிரும். அது வந்து என் கூட உள்ளவங்களுக்கு, என் கூட ட்ராவல் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏகப்பட்ட சென்சிட்டிவ். அதனால நான் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. 3-4 டாக்டர்ஸ் பார்த்துருக்கேன். நான் நார்மலாகவே க்ரீம் ஒன்றும் யூஸ் பண்ணுறது கிடையாது உண்மையாகவே. ஆனால் இவ்வளோ மெடிசின்ஸ் நிறைய டேப்லெட் சாப்பிட்ருக்கேன். லாஸ்ட்டில் அவங்க சொன்னது எப்படின்னா, உன்னோட ஸ்கின் வந்து பேபி ஸ்கின், அதனால் வந்து நீ வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுனாங்க. ஆனால் சன்ஸ்க்ரீன் ரிவ்யூலாம் கேட்டுறாதீங்க. ஏன்னா சத்தியமாக எனக்கு சன்ஸ்க்ரீன் பற்றி ஒரு ரொம்ப ஐடியாலாம் கிடையாது. டாக்டர் சொல்லுவாங்க. நிறைய மெடிசின் யூஸ் பண்ணிவிட்டு தூர போட்டிருக்கேன். ஃபேஸை மெடிசின் யூஸ் பண்ணி தான் நாசம் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பொறுத்தவரை. இது ஒரு சன்ஸ்க்ரீன் டெர்மாவோடது. அடுத்து வந்து இப்போ நான் லேட்டஸ்ட்டாக எங்கேயும் போனால் யூஸ் பண்ணுறது இதுதான். ஆனால் வந்து அப்படி நான் வந்து எதையுமே அப்படி சொல்ல மாட்டேன். என்கிட்ட கேட்காதீங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து இது எல்லாமே வெயிலில் போயிட்டு வந்தோடனே அலர்ஜிக்குள்ளே மெடிசின்க பாருங்கள், தெரியுதா? எழுதி வச்சுருப்பேன். நிறைய அலர்ஜி மெடிசின். ஒன்று போட்டால் கொஞ்ச நாள் கேட்கும், அடுத்து அப்படியே வந்துடும், ரிட்டன் வந்துடும். அடுத்தது மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ண சொன்னாங்க. போடாத மெடிசின் கிடையாது. இது என்னது? செபாமெட் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல மெடிசின் தான். கண்ணை வந்து பொண்ணு மாதிரி பேர்ன் ஆகிருந்துச்சு. அப்போ வந்து இது வந்து ரேடி க்ளோ தந்திருந்தாங்க ஸ்கின் டாக்டர். இதோட ரேட்டே பார்த்தீங்கன்னாக்கி 475 ரூபா. தெரியுதா? 20 கிராம் தான் இருக்கும். எப்படி யூஸ் பண்ணி தான் நான் வந்து என் ஃபேஸை வந்து சரி பண்ணி வச்சுருக்கேன். வெயில் வந்து சுத்தமாக ஒத்துக்கிடாது. வெயிலில் போகும்போது கொடை பிடிச்சிட்டு போ, கண்ணாடி போட்டு போவேன். ஆனால் நம்ம ஊருக்குள்ளே கிராமத்தில் இருக்கனால அதெல்லாம் போட்டு போனால் நான் ஸ்டைலுக்கு போகிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர் அதையும் என்கிட்ட சொன்னாங்க, அடுத்தவங்க சொல்லட்டு நீ வந்து போட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல தான் செஞ்சாங்க. பட் நான் இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணலைன்னு வைங்கலாம். என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. கண்ட க்ரீம்லாம் போடக்கூடாது. இங்கிலீஷ் மருந்து பார்த்து கேட்கலன்னு சித்த வைத்தியத்துக்கு வேற போனேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு சித்த டாக்டர் தந்தது தான் இது. அப்புறம் இதெல்லாம் ஆனால் நல்லா கேட்டுச்சு. ஆனால் ரிட்டன் மறுபடியும் வெயிலில் போனால் வரதான் செய்யுது. நான் எல்லாமே அரைகுறையாக தான் யூஸ் பண்ணிவிட்டு போட்டிருப்பேன். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து எல்லாமே இதெல்லாம் நிறைய மாய்ஸ்சரைசர் தந்து எல்லாமே அரைகுறை. எல்லா டியூப்லையுமே பார்த்தீங்கன்னாக்கி மெடிசின் முக்கால்வாசி தீர்ந்துருக்கும், கால்வாசி இருக்கும். கொஞ்ச நாள் போடுவேன், அடுத்து அதை ஃபாலோ பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். ஏன்னா அந்த ஃபேஸ்க்கு ரொம்ப க்ரீம் போட்டு அப்படி வைக்கிற அளவுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நம்ம நார்மலாக நேச்சுரலாக இருப்போம். ஒரே ஒரு க்ரீம் போட படிச்சிருக்கேன் இப்போ, அவ்வளோதான். மற்றபடி வந்து அப்படி கண்டதெல்லாம் போடுற ஐடியாவும் கிடையாது. மாற்றி யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஸோ அப்படியே தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து என்னை பார்க்குறவங்க வந்து ஃபேஸ் வந்து சிவப்பாக இருக்கும்போதும் பார்த்துருப்பீங்க. இப்போ குணமாக இருக்குன்னா இவ்வளோ மெடிசின்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட மாத்திரை சாப்பிட்ருக்கேன். அதனால் வந்து நான் பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இவ்வளோ மெடிசின் பார்த்துடுங்க. இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு சொல்லுங்கள் நீங்களே. வேறு வேணால் பாருங்கள், கிட்ட வச்சு காமிக்கேன். இது எல்லாமே ஏகப்பட்ட என்ன சொல்கிறது, முகத்துக்கு நல்லதே கிடையாது. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அந்தளவுக்கு எனக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இனி என்ன பார்க்குறவங்க ஃபேஸுக்கு என்ன போட்டிருக்கான்னு கேட்காதீங்க. போட்டிருக்கேன், ஏதாவது ஒரு க்ரீம் போடுவேன், சரியா? மற்றபடி அப்படி எதுவும் போட மாட்டேன். எப்போவுமே கேமராவில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு அழகாக தான் தெரியும். நேரில் தான் ஒரிஜினல் ஃபேஸ் பார்க்க முடியும். ஆனால் அந்த கேமராவில் இருக்கிறத பார்த்துட்டு நல்லா பளபளன்னு இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. நேரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே என்னத்தையாவது இருக்க தான் செய்யும், சரியா? அதனால் வந்து நான் பொய்யெல்லாம் சொல்லலை. ஏதாவது ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுவேன் வெளியே போகும்போது, அவ்வளோதான். மற்றபடி வீட்டில் இருக்கும்போது ரெகுலராக நல்லா நீட்டாக குளித்து எடுத்து நம்ம இருப்போம்ல, அப்படி தான் இருப்பேனே தவிர வேறு எதுவும் அப்படிலாம் நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் வந்து தயவு செய்து நான் பொய் சொல்லவில்லை. அதனால் வந்து என்னை நீங்கள் நம்பலாம். இன்னொன்று அதுக்கு ரிவ்யூ இதுக்கு ரிவ்யூன்னு கேட்க வேண்டாம். ஏன்னா நான் அந்தளவுக்கு போட்டு அப்படிலாம் பண்ணுறாலும் கிடையாது. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது ஒரே க்ரீம் தான். ஜஸ்ட்டு எங்கேயா போனாக்கி இதில் என்ன கிடக்கல, இதில் எதையா ஒன்று எடுத்து அப்போ போட்டுட்டு போவேன். மற்றபடி அப்படிலாம் பெருசாலாம் அப்படி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.